இங்க பாண்டியும் பார்த்தீங்கன்னா, சொல்லாம வந்ததுனால, இங்க வானதியும் பார்த்தீங்கன்னா, பாண்டிய பார்க்கறதுக்காக கடைக்கு வந்துருவாங்க. வந்த இடத்துல பாண்டியும் பார்த்தீங்கன்னா, "உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹர்ட் பண்ணாங்கன்னா, நீயும் கூட சேர்ந்து ஹர்ட் பண்ற" அப்படி இப்படின்னு பேச, அண்ணிக்கு கால் பண்ணி, "அண்ணி நேரா போய் பார்த்து பேசினேன். அண்ணி சொன்னாங்க, உன் மேல தான் எல்லா தப்புன்னு." உடனே வானதி, "அதானே பார்த்தேன். உங்க அண்ணி ஏத்தி விட்டு தான் அப்படி பேசுறியா? இல்லன்னா நீயே அப்படி பேசுற ஆள் இல்லையே." அப்படி இப்படின்னு வழக்கம் போல பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருவாங்க. நம்ம நடேசனவங்களும் பாத்தீங்கன்னா ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், "என்னடா உன் மருமக வீட்டை விட்டு போயிட்டாலாமே" அப்படி இப்படின்னு பேசி பொண்ணு தான் ஆட்டோக்காரங்கிட்ட பேசிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சவ சீக்கிரமா ஓடி போயிருவான்னு சொல்லியும் அவங்களும் பாத்தீங்கன்னா கோப்பட, "அப்போ உன் பொண்ணுனா கோவப்படுவ, நீ என் மருமகளை பத்தி சொன்னா எனக்கு கோபம் வராதான்னு" சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம சோழன் தான் வந்து தடுத்து நிறுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம சோழனும் அவங்க அப்பா கிட்ட அடுத்த வாரம் நிலா வந்துருவான்னுட்டு உடனே நடேசனும், "கிளிப்பா அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ தெரியல, இதுல அடுத்த வாரம் நிலா வர்றாளா போடாடேன்னு" சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா போயிருவாங்க. அப்புறம் என்ன ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்த மாதிரி நம்ம சேருன்னு பாத்தீங்கன்னா நிலாவை பார்க்க வந்த இடத்துல நிலாவை பார்த்துட்டு கிளம்ப போகலாம் நேரத்துல அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "நானும் மெயின் ரோட் வழியா தான் போறேன், நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன்ட்டு" கூட்டிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம இறக்கி விட்ட இடத்துல உங்க எல்லாருக்கிட்டையும் நிலா நல்லா பேசுறேன், சோழங்கிட்டே அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, அப்புறம் எதுக்காக டிவோர்ஸ் பண்ணான்னுட்டு சேரன் கிட்ட கேட்பாங்க.